ஹே கைஸ், எல்லோரும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பெயிட் ஃபிஷிங்காக போக போகிறோம். பெயிட் ஃபிஷிங்னா எரை போட்டு மீன் பிடிக்கிறது. ஸோ எந்த ஊர் போக போகிறோம்னா கடலூர் சின்ன குப்பம். என்ன மீன் டார்கெட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கிழங்கா மீன், காளா மீன், மற்ற சின்ன சின்ன மீன் தான் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க போகலாம். பையெல்லாம் பாருங்க, நல்ல பையனா எனக்கு வேணாம். இந்த பையெல்லாம் பாருங்க, கேட்டுக்க கதிய ரொம்ப போச்சு. பையன் எவ்வளோக்கு இந்த இடம் வாங்காது. போ 130 ரூபா வாங்கிக்கலாம். போமா அநியாயமாக தான் கேட்குறேன். என்னப்பா எங்க இருக்குது உனக்கு? வர எவ்வளோக்குப்பா போட சொல்லிப்பாரு. வேற இந்த நேரம்லாம் அது ஒரு நேரம் அது 50 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டேன். 50 ரூபாய்க்கு போகணும். 100 ரூபாய்க்கே வந்து யாரோ பார்த்து வச்சுட்டு போகிறேன். நான் அது வச்சா எங்க இருக்காது. கைஸ், போயிட்டு வாங்கியாச்சு, கிளம்பிட்டு தான். இடம் நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். இது வந்து ஈசிஆரில் பாலாறு போகிற ரூட்டு. இல்லை, சென்னை டு பாண்டிச்சேரி போகிற வழியில் போனீங்கன்னா இந்த இடம் வரும். இந்த இடம் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா
பார்த்தீங்கன்னா நிறைய மரம் 2 சைடும் நல்ல நிழலாக இருக்கும். இதான் பாலாறு பிரிட்ஜ் கைஸ், பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. இது ஒரு நல்ல பெரிய பிரிட்ஜு. ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த சைடு. எப்போவுமே ஃபிஷ்ஷிங் போகும்போது இந்த கடையில் பிட் ஸ்டாப் போட்டு ஒரு டீ சாப்பிட்டு போகிறது வழக்கம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கும் நின்றாச்சு, டீ சாப்பிட்டு வந்துடுவோம். கைஸ் டீ சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியதுதான்.
இந்த பீச் கரெக்டாக 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து. அப்படி இப்படின்னு வந்தாச்சு. இதே சிட்டியாக இருந்தால் 1 ஹவருக்கு மேலே ஆகிருக்கும். நம்ம ஏரியா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால சீக்கிரமே வந்தாச்சு. ஒரு 20 மினிட்ஸ்லாம் வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நடக்கணும் கைஸ். ஃபிஷிங் வரத்தில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இந்த மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் நம்மளே அறியாமல் நிறைய தூரம் நடப்போம். ஸோ அது ஒரு வாக்கிங் எக்ஸசைஸாகவும் ஆகுது. அதுக்கப்புறம் நேச்சரையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மைண்டு நல்லா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இயற்கையான அந்த பீச் காற்று, பொல்யூஷன் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். எல்லாருக்கும் டைம் கிடச்சா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஆங்கிலர்ஸ் இருக்காங்க பாருங்கள். இப்போ போகிறாரு, அவரும் ஒரு ஆங்கிலர் தான். அங்கே ஒருத்தர் போட்டுட்ருக்காரு, அதுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் போட்டுட்ருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு 3-4 பேர் இருக்காங்க. ஸோ லைனாக எல்லாம் ஃபிஷிங் தான் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பாட் இது தான். இங்கே நின்று தான் போட போகிறோம். சர்ஃப் ஃபிஷிங்க்கு முக்கியமான விஷயம் அந்த பைப்பு, பிவிசி பைப்பு. ஒரு 1.5 இன்ச் பைப்பை ஒரு 2 அடி இல்லைன்னா 1.5 அடி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே இங்கே வச்சு இப்படி அழுத்திடும்.
வந்து ஸ்டாண்டு மாதிரி. ஸோ ராடை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெயிட்டை கோக்கும் போது. ராடை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இங்கே பார்த்தீங்களா, இந்த ராடை நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாததுனால வீட்டில் குலை வந்து கூண்டு கட்டி இந்த ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சி வச்சுருக்கு. ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணேன் இப்போ நான். எதையுமே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சேன்னா நேச்சர் வில் ஃபைண்ட் இட்ஸ் வே. மண்ணாக இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் கிளியர். இந்த ஆங்கிள் ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அப்புறம் அந்த பெயில் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த பிரைட் லைனை வெளியே எடுப்போம். வெளியே எடுத்து ஒரு கைட்ஸாக பார்த்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கொண்டு வரும். அவ்வளோதான். பெயில் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா முடிஞ்சது வேலை. ஸோ இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஹூக்ஸை மாட்ட போகிறோம். இது நம்ம அரின்னு சொல்லுவோம். ஒரு 4-5 ஹூக்ஸு கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க, இது எப்படி கட்டுறது அப்புறமா நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. கீழே இது வந்து லெட் வெயிட்டு 2 60 கிராம்ஸ் போட்டிருக்கேன். தண்ணியில் ஓடாமல் இருக்க. ரெண்டாவது காஸ்டிங்க்கு வெயிட் இருந்தால் தான் காஸ்ட் பண்ண முடியும். இதை ஸ்விவல் வித் ஸ்னாப்னு சொல்லுவாங்க. இதை கனெக்டராக யூஸ் பண்ணுவோம். இந்த பிரைடோட இந்த லீடர் லைனை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த லாக்கை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், நம்ம லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ரெடி டு காஸ்ட். அதுக்கு முன்னாடி பெயிட்டை, அதான் நம்ம எறாவை இந்த 4-5 முள் கட்டியிருக்கேன், அதில் வந்து போட்டுருவோம். பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். தலையை கிளி போட்டுட்டு தோலை ஒடிச்சிட்டு 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன முள் தான் போடுறேன். இந்த முள் சைஸ் வந்து 18. ரவுண்ட் பெண்ட் ஹூக்ஸ் சைஸ் 18. இதில் ஆவரேஜாக ஒரு 1 கிலோ மீன் வரைக்கும் ஈஸியாக பிடிக்கலாம், சின்ன மீன்லேருந்து. இந்த மாதிரி குட்டி ஏராலாம் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம்.
அதில் மேக்ஸிமம் எல்லாம் குட்டி இறா தான் இருக்குது. இந்த இறா எல்லாமே இந்த பேக் வாட்டரில் இந்த லேடிஸ்லாம் இறங்கி முட்டி அளவு தண்ணி தான் இருக்கும். அப்படியே உட்காந்து அவங்க வந்து கையை வச்சு அமைக்கி அமைக்கி பிடிச்சிருவாங்க. சின்ன சின்ன பள்ளம் இருக்கும் அந்த தண்ணியில், அந்த பள்ளத்தில் இந்த இறாலாம் போய் படுத்துட்ருக்கும். ஸோ கையை வச்சு அப்படியே அதை அமுக்கி இந்த இறாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்றுருவாங்க. அவங்க 100, 200, 500 கிடைக்கிறத பொறுத்து. டெய்லி லைவ்லிஹுட். இந்த மார்க்கெட்டில் யாருன்னா ஒரு வியாபாரி வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு ரீசேல் பண்ணுவாங்க. ஓகே, ஆல் டன். உங்கள் ஃபிஷ்ஷிங் கிட்டில் இன்னொரு தேவையான ஒரு விஷயம், இந்த ஹேண்ட் டவல் சின்னதாக ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா கையெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். மெயினாக பெயிட் ஃபிஷ்ஷிங் வந்தீங்கன்னா கையெல்லாம் அழுக்க வரதுனால துடைக்கிறதுக்கு இதை வச்சுட்டா நல்லது. ஸோ ஃபஸ்ட் காஸ்ட் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த ஸ்டிவல் வந்து கொஞ்சம் லாக்லேருந்து ஒரு அடி முன்னாடி நிற்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பெயில் அவன் ஸ்ட்ரைட்டாக இங்கே கொண்டு வந்துட்டு இந்த பிரைடை இந்த ஃபிங்கர் பிடிச்சிட்டு பெயில் அவன் ஓப்பன் பண்ணி த்ரோ பண்ண போகிறோம். பாருங்கள், பின்னாடி வச்சுக்கணும் வெயிட்டை. சொல்ல போடும். அவ்வளோதான், காஸ்ட் பண்ணியாச்சு. எக்ஸஸ் லைனை லைட்டாக டைட் பண்ணிக்கிட்டு கையில் ஹோல்ட் பண்ண வேண்டியதுதான். மீன் அடித்தா உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியும் கையில். இந்த ஃபிஷிங் ராட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அந்த முனை வந்து நல்லா உங்களுக்கு ஆடும் மீன் வந்து வெயிட் எடுத்துகிட்டு போகும்போது. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பொறுமை வேணும். என்னடா போட்டவொடனே மீன் மாட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி அடையக்கூடாது. பொறுமையாக இருந்தால் தான் மீன் பிடிக்க முடியும். ரெண்டாவது லொக்கேஷனும் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு இடத்துல போட்டு மீன் கிடைக்கலன்னா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரே ஏரியாலே காஸ்ட் பண்ணும் போது இந்த பாருங்கள், மீன் சின்ன மீன் ஏதோ அடிக்குது, இந்த டிப்பு ஒதுரும் பாருங்கள். ஒரு காஸ்ட் லாங் காஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு காஸ்ட் வந்து சென்டரில் போட்டு பார்க்கணும். இன்னொன்று வந்து சில டைம் அரிப்புலேயே மேயும். அரிப்புனா மீன் இந்த கடல் தண்ணி வந்து முட்டுற இடத்துல அங்கேயே மேயும். ஸோ இடத்த மாற்றி மாற்றி போட்டு பார்க்கணும். மேலே கிடைக்கலாம், நடுவில் கிடைக்கும், நடுவில் கிடைக்கலாம், இந்த கீழே கிடைக்கும். சப்போஸ் 3 இடத்துலையுமே கிடைக்கலன்னா நீங்கள் ஏரியாவை சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துல அதே மாதிரி அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா மீன் கிடைக்க நிறைய வாய்ப்பு. இதெல்லாம் பெயிட் ஃபிஷிங், அதுவும் வந்து சீஷோரில் பிடிக்கிறதுக்கான பேசிக்ஸ்.
இன்னும் என்னென்ன ஐடியா அப்படின்னு எனக்கு தெரியுது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிறத சொன்னேன். ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரைக் இல்லை, ஒரே ஒரு சின்ன மீன் மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணி விட்டு போச்சு. ஐயோ, எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன மீன் இருக்குது போல். எந்த முள்ளுலையுமே இறை இல்லை, எல்லா பைட்டையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு மீன். ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் இறைய போட்டு. இந்த பைப்பில் அப்படி வச்சு ஹோல்ட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் காஸ்ட் வந்து மேலே போட்டு பார்த்தாச்சு, இன்னும் செட் ஆகலை. செகண்ட் காஸ்ட் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு பார்ப்போம் என்ன கிடைக்குது. இந்த இறா பெருசாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸாக கட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு மீடியம் காஸ்ட்டு. ஒரு மீன் மாட்டியிருக்கு, என்ன மீன் பார்ப்போம். அந்த டிப்பை பார்த்தீங்களா எப்படி ஆடுதுன்னு? ஸோ மீன் மாட்டினா அப்படி தான் ஆடும். ஓகே, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹியர். கிழங்கான் தான் கைஸ், நம்ம டார்கெட் பண்ண ஃபிஷ்ஷை பிடிச்சாச்சு. ஒயிட்டிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் கிழங்கான், வெள்ளை கிழங்கான். இங்கிலீஷில் இன்னொரு பேரும் இருக்குது, இதுக்கு லேடி ஃபிஷ்னு சொல்லுவாங்க. நல்லா டேஸ்டியான ஃபிஷ்ஷு, குழந்தைங்களுக்குலாம் நல்லா தைரியமாக கொடுக்கலாம். முள் ரொம்ப கம்மி தான், இதில் சாஃப்டாகவும் இருக்கும். ஓகே, அன்ஹூக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சது, லாங் காஸ்ட் பண்ணி வேலைக்கு ஆகலை, அப்போ மீடியமான லொக்கேஷனில் போட்டால் மீன் இருக்குது. அந்த மீனை எடுத்து இந்த பையில் போட்டுப்போம். ஓய் எல்லாத்துலேயும் யாரும் இருக்குது, இதில் மட்டும்தான் இல்லை. ஸோ இதை போட்டுப்போம்.
ஸோ இன்றைக்கி வந்ததில் ஃபஸ்ட்டு காஸ்ட்டு ஒன்றும் மாட்டல, எல்லாமே யாராவது சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம், கரெக்டான ட்ராகில் வச்சுக்கணும். நான் ஃபுல் டைட்டில் வச்சுருக்கேன் ட்ராகை. ஆக்சுவலாக இது எப்போவுமே செக் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் செக் பண்ண மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுனால. ட்ராக் வந்து இந்த மாதிரி இப்படி கையில் பிடிச்சி இழுத்தா ஓரளவுக்கு இருக்கிற கண்டிஷனில் வச்சுக்கணும். ஃபுல் டைட்டில் வச்சுட்டிங்கன்னா பெரிய மீன்லாம் மாட்டுச்சுன்னா டக்குன்னு லைனை பிச்சுட்டு போயிடும், இல்லை அதோட வாயை கூட கிழிச்சிட்டு கிளம்பிடும். ஸோ இந்த மாதிரி ட்ராகை நீங்கள் லைட்டாக லூஸில் வச்சிங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இருந்ததுனா தான் மீன் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம ரீல்லேருந்து ட்ராக்லேருந்து ரிலீஸ் ஆகும். இந்த பிரைடு ரிலீஸ் ஆச்சுன்னா மீன் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இல்லை. ஸோ அப்படியே நம்ம ஃபைட் பண்ணி பிடிச்சிடலாம். இது இன்னொரு மெயினான டிப்பு. ஓகே, தேர்ட் காஸ்ட். ரொம்ப மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனெல்லாம் குதிக்குது. அந்த குட்டி குட்டி மீன் தான் நம்ம இறையெல்லாம் காலி பண்ணது போல இருக்கு. குட்டி மீன் நிறைய கும்பலாக மாப்பாக மேயுது. அங்கே போட்டோன்னா நம்ம மீன் பிடிக்க முடியாது, இறையை தான் தானம் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள், எல்லாம் வந்து வலை விட்றதுக்காக போயிட்டுருக்காங்க. கிளம்பி 1 2 3 4 போட்டு போயிட்டுருக்கு. ஒரு போட்டு கரைக்கு வருது. ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு வீக்கெண்டு, சாட்டர்டே சண்டேன்றதுனால மீன் மார்க்கெட்டில் வியாபாரம் கொஞ்சம் சூடாக போகும். மக்கள் எல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஆஃப் டேயில் தானே போயிட்டு வாங்க முடியும். ஸோ அதனால் யூஸ்வலாக சாட்டர்டே வந்து ஃபிஷர்மேன் எல்லாமே பிஸியாக இருப்பாங்க. நிறைய பேர் வந்து வலைக்கு போயிட்டு என்ன மீன் கிடைக்குதோ எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 2 நாளில் தான் விலை நல்லா விற்கும் மற்ற நாளுக்கு கம்பேர் பண்ணால். ஸோ ஏன்னா நிறைய மக்கள் வாங்குறதுனால டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ரேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகும். ஸோ இவங்களும் இந்த 2 நாள் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு, ஃப்ரைடே நைட் அண்ட் சாட்டர்டே நைட். இன்றைக்கி ஃபிஷ் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. மீன்லாம் நல்லா இறங்கி இருந்ததுன்னா இவ்வளோ நேரம்லாம் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. போட போட டக்கு டக்குன்னு ஏதாவது 1-2 மீன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர்லலாம் ஓரளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான ஃபிஷ்ஷை பிடிச்சிடலாம். ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்ததுன்னா இட் வில் டேக் டைம். உங்களுக்கு தூரத்தில் பார்க்க முடியுதா என்னன்னு தெரில, சின்ன சின்ன மீனெல்லாம் குதிக்குது பாருங்கள் தண்ணியில்.
ஃபிஷ் ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோ தான். சரி, நான் வீடியோவை கட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மீன் கிடச்சது நான் ஆன் பண்ணுறேன். கைஸ், இன்னொரு மீன் மாட்டியிருக்கு. என்ன மீன் பார்ப்போம். ஊடா மீன் கைஸ். ஊடான், இங்கிலீஷில் போனி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. வெள்ளி ஊடான் இது பேர். நல்லா சில்வர் மாதிரி தக்க தக்க தக்கன்னு மின்றதுனால வெள்ளி ஊடான். இவங்க வாய் பார்த்திங்கன்னா நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். மற்ற மீனுக்கு இல்லாத மாதிரி இந்த ஒரு வித்தியாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், வாயை பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பெரிய கண்ணு, உடம்பே சின்னது தான், கண்ணு மட்டும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. சரி, அன்ஹூக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஊடான். மீன் மாட்டிச்சு. தூண்டி எப்படி அடிக்குது பாருங்க, தெரியுதா? ராடை அந்த அளவுக்கு ஒத்துருது பாருங்க. இப்போ சுற்றுவோம். வருது வருது, என்ன மீன் வருது? டபுள் டக்கர்ஸ் கைஸ், டபுள் டக்கர் மீன். 2 கிழங்கா மாட்டிச்சு ஒரே நேரத்தில். நல்லா டீசெண்டான சைஸ். பாருங்க, ஸோ நான் என்ன டைமிங் சொன்னேன்? செக்கில் சன்செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? சன்செட் ஆகியும் லைட்டாக ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த டைமில் இவங்க கொஞ்சம் டக்கு டக்குன்னு மாட்டுவாங்க. பாருங்கோ, ஹோய் ஹோய் ஹோய், பியூட்டிஃபுல் வைட்டிங்.
நெக்ஸ்ட் காஸ்ட் பண்ணுவோம் கைஸ். பாருங்கள் பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒன் மேன்ஸ் வேஸ்ட் இஸ் அண்ட் அனதர் மேன்ஸ் ட்ரெஷர். அதெல்லாம் கொண்டு போய் வெயிட்டுக்கு போட்டு காசாக்கிடுவார். இதுதான் பேக் வாட்டர் கைஸ். நம்ம பாலாறு பிரிட்ஜ் தாண்டி வந்தோம் இல்லையா, அந்த பாலாறு இங்கே வந்து தான் கனெக்ட் ஆகும் இந்த சின்ன குப்பன்ற ஊரில். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஓகே. இன்னொரு நாள் அந்த ரிவர் மோத்துக்கு போவோம். கரெக்டாக கடலும் ஆறும் ஜாயிண்ட் ஆகிற இடம். இங்கேருந்து அது ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸு. நடந்து போனால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு நாள் அங்கே போய் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, பாய் ஃபார் நவ் கைஸ். நல்ல ஒரு டீசெண்டான ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், மாட்டிருக்கு பாருங்கள். ஸ்டிக்கை நல்லா இழுத்துது. இருக்குது. ஓகே. ஓகே. என்ன மீனுன்னு தெரில. ஆனால் கிழங்கா மீன் மட்டும் இல்லை, ஏதோ ஃப்ளாட்டாக வருது. பாறைக்குட்டின்னு நினைக்கிறேன். இல்லைப்பா, இது பேர் முள்ளாறுன்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் என்ன பேருன்னு தெரில. நாங்கள் இதுக்கு செல்லமாக வந்து ஹெலிகாப்டர் ஃபிஷ்ஷுன்னு பேர் வச்சுருக்கோம். இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் வச்சது சளி டப்பா. அது ஏன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தொட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லைமியாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், சளி மாதிரி இருக்கும். மேலே பயங்கர ஸ்லைம் இருக்கும். இதுக்கு ஹெலிகாப்டர் இன்னொரு பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன். பாருங்கள், இவர் அப்படி நிறுத்தி வச்சோன்னா ஹெலிகாப்டர் லேண்ட் பண்ண மாதிரியே இருப்பார். தெரியுதா? கண்ணு பாருங்கள், நல்ல க்ரீன் கலராக இருக்குது. ஓகே, இவரை நம்ம சாப்பிட மாட்டோம், ஸோ ரிலீஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இங்கிலீஷில் இதுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். தமிழில் முள்ளாறு. பாய்.